ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி ஜவ்வரிசி கேசரி தான் செய்ய போகிறோம். இது நம்ம எப்பவும் செய்கிற ரவா கேசரி சேமியா கேசரி விட ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது, 10 மினிட்ஸில் குயிக்காக செஞ்சிடலாம். ஜவ்வரிசி மட்டும் ஊற வச்சுருந்தா போதும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ஜவ்வரிசி கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேசரிக்கு ஜவ்வரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது 100 கிராம் இருக்கும். உங்ககிட்ட நைலான் ஜவ்வரிசி இதை விட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்ல, அது இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ தான் தண்ணியில் ஒரு டைம் கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இது நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த தண்ணியெலாம் வடிச்சிட்டு இதை வேக வச்சுக்கலாம். நீங்கள் வேக வைக்காமல் கேசரி செய்யும் போது அப்படியே கூட குக் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு டைம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்டவ்வில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, அப்போ தான் ஜவ்வரிசி வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்ல. பாருங்கள், இந்த மாதிரி ஜவ்வரிசி வெந்துருச்சுன்னா தண்ணியில் மேலே மிதக்கும். இப்போ இந்த தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்க்கும்போது தான் ஒயிட்டாக இருக்கும். நம்ம தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வெந்துடும். பாருங்கள், நான் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தனித்தனியாக தெரியும். அவ்வளோதான். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு நெய் நிறைய சேர்க்க பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக திராட்சை, ஒரு 5-6 முந்திரி பருப்பு உடச்சது சேர்த்துட்டு இந்த நெய்லியே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். திராட்சை உப்பி வந்ததும் இதை வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இதே நெய்யில் நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம 1 கப் ஜவ்வரிசி எடுத்தோம்ல, அதுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்கன்னா 3/4 கப் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தோன்னா இது நல்லா இலகி வரும். ஜவ்வரிசியில் எந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தாலும் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜவ்வரிசி சேமியா பாயாசம் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். சர்க்கரைலாம் ஃபுல்லாக மெல்ட் ஆனதும் இதில் ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கலர் பிடிக்காதுன்னா சேர்க்க வேணாம். கொஞ்சமாக இதுக்கு பதிலாக குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் எதுவும் சேர்க்கல. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஜவ்வரிசி கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.